பேபி மாமா பாரு கலக்கலா இருக்காங்க. சிரிப்பு பால்கனி வியூவா எட்டி பார்த்தா மயக்கமே வருது. கிறுன்னு வருது எல்லாம் பொட்டி. ஒரு கோட்டை இருக்குன்னு சொன்னாங்க, ஆலம்பரை கோட்டை. இங்க வந்து தீவு மாதிரி ஒரு இடம். இங்க பீச் இருக்கா, அதுக்கு அந்தாண்டையும் கரை இருக்கு. நல்லா இருக்காமா ஜஷிதா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா என்ஜாய் பண்றாரு லொகேஷனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். வெக்க வந்துச்சு ஜஷிதாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னைக்கு தான் கிளம்பி இருக்கோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் காஸ்டியூம் போட்டு சென்னை கிளம்பிட்டோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேபிமா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதனால ஜாலியா கிளம்பி போறோம் நாங்க சென்னைக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னைக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க வீட்டுலாம் பாத்துட்டு அப்படியே சென்னையை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு கிளம்பி இருக்கோம். சோ வாங்க போலாம். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சங்கீதாவோட அவுட்ஃபிட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டிசைனர் சாரி சாஃப்ட் சாரி எல்லாம் கட்டினது கிடையாது. மேக்ஸிமம் பட்டு காட்டன் அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்கேன். சோ இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிசைனர் சாரியா? ஆமா. நல்லா இருக்கு. நான் ஒல்லியா கூடன்னு தெரிவாங்க தெரியுமா டிசைனர் சாரி. அப்ப நீ ஒல்லியா தெரியற ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக்குறேன் பேபி. அவளே தெரியுறனா? நல்லா இருக்கு சங்கீதா. சூப்பரா இருக்கு சாரி. அப்படியே என்னோட செலக்ஷன் சொல்லிடு. சொல்லணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பேபியோட செலக்ஷன் தான். அது எல்லாருக்குமே தெரியும் பேபி. நான் எது பண்ணாலும் அது வந்து பேபியோட விருப்பத்தோட பேபிக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு. ஜஷிதா காக்கா பாக்குறாரு அவரு. ஜஷிதாவோட அவுட்ஃபிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா வா இங்க வா. ஜஷிதா அப்பா அவுட்ஃபிட் காட்டு. காக்காவை கூப்பிடுறாரு சங்கீதா அவரு. ஜஷிதா அப்பா பாரு இங்க பாரு. அப்பாவோட அவுட்ஃபிட் காட்டு. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதாக்கு இதுதான் அவுட்ஃபிட். ஹாய் பாவாடை சட்டை. ஜஷிதா அவுட்ஃபிட்ல ஒரு வாக் பண்ணுங்க வாங்க 2 பேரும். ஓ பேக்லாம் புதுசு. குட்டி பொண்ணு பாரு பேக் புதுசு. எல்லாத்துக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வளையல் கம்மல். இது எப்பவோ வாங்கினது. இது பாப்பா பிறந்த நாள் கடி வாங்கினல. ஆமா. அதுல இருந்து யூஸ் பண்ணவே இல்ல. சரி இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து போட்டுட்டேன். ஆனா இது ரொம்ப பெருசா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல வேற இல்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு இதே யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்குறது ஒரு டைம் தான் யூஸ் ஆகுது. சோ அதனால இந்த ரைட் எல்லாம் நான் மேக்ஸிமம் வாங்கவே மாட்டேன். பிறந்த நாளுக்கு பர்த்டேக்காக வாங்கினதா, அதனால சரி இது போட்டுக்கலாம் சொல்லிட்டு போட்டேன். நல்லா இருக்கானு. சரி உங்க அவுட்ஃபிட் காட்டுனீங்களே என்ன காட்டுனீங்க. பேபி ஃப்ரெண்ட்ஸ் பேபியோட அவுட்ஃபிட் இதுதான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த கலர்ல நான் அதிகமா போட்டது இல்ல. நல்லா இருக்கு. கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்துர்க்கேன். சங்கீதாக்கு மேட்ச் பண்ற மாதிரி. அழகா இருக்கு. நல்லா இருக்கா? சரி போலாமா சங்கீதா? போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்க 3 பேரோட அவுட்ஃபிட்டும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போன டைம் போகும்போது ஓவர் மேக்கப் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்த டைம் ஒரு மேக்கப் பண்ணல. லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டா போடுறேன். அது போய் டிஃபன் சாப்பிட்ட உடனே கலஞ்சி போயிடும். சாப்பிட்டே போலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். குட்டி பொண்ணு ஜஷிதா கார்ல ஏறனோட தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டா. ஏன்னா காலையில சீக்கிரமா 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துச்சிடும் பேபி. 4:30 மணிக்கு எழுந்த. ஆனா கார் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கிளம்புறாரு மேக்கப் போட்டு. அலங்காரம் பண்ண வேண்டாமா? சரி லைட் ஹவுஸ் தானே? ஆமா லைட் ஹவுஸ் தான். பழைய லைட் ஹவுஸ் நினைக்கிறேன். அவங்கவுங்க ஊர்ல மீன் பிடிக்கிறவங்க கண்டுபிடிக்கணும்ல, அதனால எல்லா ஊர்லயும் லைட் ஹவுஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாரு தண்ணி சூப்பரா இருக்குல்ல லொகேஷனு. நல்லா இருக்கு. பாண்டிச்சேரி டு சென்னை போற வழியில தானே. ஈசிஆர் வழிலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. 3 வருஷம் கணக்குல ஆகுது. ஆமா நாங்க சென்னையில இருக்கும்போது வண்டியில ஒரு டைம் வந்தோம். அதேதான் ஒரு டைம்ல நிறைய டைம் போயிருக்கோம் நம்ம. லாஸ்டா சொல்றோம். ஆமா சத்தோட இப்பதான் போறோம். இந்த லொகேஷன்லாம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் இல்லையா, வர வழியிலே வந்து ஒரு கோட்டை இருக்குன்னு சொன்னாங்க, ஆலம்பரை கோட்டை. ஸோ அந்த கோட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். செம்மையா இருக்கு. அதனோட என்ட்ரன்ஸே வந்து சுவர் பாருங்க. கோட்டை சுவரே வேற லெவலா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தூரம் புறா போறா. புறா ஃபுல்லா இருக்கு. இப்போ எவ்வளோ ஹைட்டு 30 அடி இருக்கும் போல சுவர். என்ன போட்டிருக்காங்க? ஆலம்பரை கோட்டை. ஆலம்பரைன்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொல்லியல். ஏய் வா சரியான புறா பறக்குது. அதான் ஒரு சந்திலையும் ஒரு புறா இருக்கு. சரியான ஹைட். உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ஏரியா. இதெல்லாம் கோட்டை சுவர் சங்கீதா. எவ்வளவு பெரிய கோட்டைன்னு நினைக்கிறேன். சின்ன கல்லு வச்சு கட்டி இருக்காங்க பேபி. ரொம்ப வருஷமா வந்து கட்டி இருப்பாங்க போல. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இருக்கு.
எவ்வளவு பெருசு பாரு இங்க இருந்து அது ஃபுல்லா அங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கோட்டை சுவர் தான். ஃபுல்லா இருக்கு, அந்த அவ்வளவு தூரத்துல இருக்கு. அந்த என்ட்ரன்ஸே செம பயங்கரமா. மூவி எல்லாம் வருமா சங்கீதா? ஷூட்டிங் ஸ்பாட். குட்டி பண்ணு போறா, ஆர்வமா இருக்கிறாரு அவரு. ஊவா இருக்கு. ஒரு குண்டான்ல தண்ணி இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஓவரா ஆட்டம் போடுவா. இங்க இவ்வளவு தண்ணியை பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. சரியா இருக்கு சங்கீதா கிளைமேட். பேபி என்ன சூப்பரா இருக்கு லொகேஷன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ அரிக்கமேடு கூட்டு போனல, அது மாதிரி தான் இருக்கு. வந்து ஒரே ஒரு சேவரை காட்டிட்டு கூட்டு வந்துருவாங்க நினைச்சேன். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், லொகேஷனே செம்மையா இருக்கு. இங்க வந்து தீவு மாதிரி ஒரு இடம். இங்க பீச் இருக்கா, அதுக்கு அந்தாண்டையும் கரை இருக்கு பாரு. நடந்து போலாம்னு சொன்னாரு அந்த அண்ணா. செம்மையா இருக்கு லொகேஷன். இது வந்து ஆழம் கிடையாது சங்கீதா, நடந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போலாம். காத்துலே கரைஞ்சிச்சா சுவர்லாம். தண்ணி வந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன் இங்க இந்த சுவத்துல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டை சுவர். பெரிய பெரிய சுவர் இருக்கு சுத்தி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கி வச்சு பண்ணிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் சுண்ணாம்பு கட்டடம். அப்பெல்லாம் இப்படிதான் கட்டுவாங்களே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோட்டை சுவர். தண்ணி வருது, அலை அழகா தண்ணி அலை அடிக்குது இல்ல, அது கிட்ட வந்து இப்படி போறாரு அவரு. அவருக்கு ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறான் ஜஸ்விதாக்கு. எப்படா விடுவாங்கன்னு வந்து பாத்துன்னு இருப்பா விளையாடுறதுக்காக. நல்லா இருக்காமா ஜஸ்விதா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா என்ஜாய் பண்றாரு லொகேஷனை. எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ஆன கரெக்டான ஸ்பாட். ஷூட்டிங் எடுக்கலாம் சூப்பரா. நல்லா இருக்கு, போட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். ஆமா, இந்த பேக்ரவுண்ட் தீம்லாம் சூப்பரா இருக்கு. செம்ம ஹைட் இருக்கு சங்கீதா இந்த சுவர். ஆமா, செமையா இருக்கு. பெரிய பெரிய சுவர்லாம் இருக்கு சுத்தி. சரி போலாமா? ஃபங்க்ஷன் போலாம், டைம் ஆயிட்டு போகுது. பார்த்தனா மீன்லாம் கூட கிடைக்குது. அங்க பாருங்க போட் எடுத்துட்டு வந்து மீனுக்குலாம் போய் பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. வழியில வந்து கருவாடுலாம் காய வச்சிருந்தாங்க பார்த்தேன். பக்கத்து ஊரா இருந்ததுன்னா நான் மீனை பிடிச்சின்னு போயிட்டு இருப்பேன். ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குது இல்ல. சரி சரி, வந்து சென்னைக்கு போறதுனால போலாம். அங்கே வந்து பேபிமா பழமா வந்து விருந்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 பேரும் ஃபங்க்ஷன் போற ஐடியா கிடையாது போல இருக்கா? பீச்ல மண்ணுல கை வச்சுன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டா. கூட்டா வானா வரவே மாட்டாளே. வா ஜஸ்விதா வா, ஃபங்க்ஷன் போனோம்ல, வா வா. ஜஸ்விதா அவுட்ஃபிட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. மணல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கை வரவே மாட்டேன், வர மாட்டேன்டா. வா ஜஸ்விதா வா, மணல் வேணா, வா மணல் வேணா, வீட்டுக்கு போலாம். அவர் மட்டும் தனியா விளையாடுறாரு. நாங்க கிளம்புறோம்னு சொன்னா கூட கண்டுக்குள்ள போறோம். ஜஸ்விதா வாமா. ஜஸ்விதா வரலையா? நாங்க போறோம், கார் வந்துட்டு போறோம் நாங்க. வா போறோம், பாய். கார் கிளம்புது, வா. ஜஸ்விதா இங்கே இருக்கட்டும்பா, நம்ம கிளம்பலாம். வா 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 ஜஸ்விதா வா. ஏய் குட்டி பொண்ணு, வா 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 வா. ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா ரொம்ப என்ஜாய் பண்றா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பயங்கரமா என்ஜாய் பண்றா. ஒரு ஈவினிங் டைம் வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, காலை டைம் இப்போ வந்து லைட்டா வெயில் அடிக்குது. ஸோ மார்னிங் வந்து சூப்பரா இருக்கும். அங்க ஒரு அழகா தீவு மாதிரி இருக்கு, சொன்ன மாதிரி அழகா நடந்து போனா. இது வந்து கிராஸ் பண்ணி நடுமத்துல ஒரு தீவு இருக்கு, அதுக்கப்புறம் தான் கடல், அலை அடிக்கிற கடல். ஜஸ்விதா வாங்க 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 ஜஸ்விதா போலாம். வா நம்ம போறோம், கார் எடுங்க போலாம். நான் கார்ல போறமே. பாய் அப்பா, அவன் பேச்சு பாய். அம்மா போறோம் அப்பா பாய். அவன் விளையாடுறாடி, அவன் வர ஐடியாவே கிடையாது அவளுக்கு. மணலை பார்த்தோன்னே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுதான் ஜஸ்விதா வா. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போயிட்டு சுத்தி பார்த்தோம், வேற லெவலா இருந்தது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா பீச்சு, அந்த பாறை எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. போட்டோலாம் எடுக்கலான்னு பார்த்தா டைம் இல்லை, சரியா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது நல்லா ஏர்லி மார்னிங் வரணும். மார்னிங் இல்லைன்னா சாயங்காலம் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் என்ன பண்ணலாம், அப்படியே அந்த பீச்சை கடந்து நம்ம அந்த பெரிய பீச்சுக்கு வந்து நடந்து தீவுக்கு போலாம். ஆமா ஜஸ்விதா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்கு போலாம். பார்த்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணாரு. வான்னு கூட்டாலும் வரவே மாட்டான், மண்ணுல கையை விட்டு ஆட்டிட்டு ஜாலியா விளையாடிட்டே இருக்கான். சரி, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே ஃபங்க்ஷன் போலாம். ஃபங்க்ஷன் போறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் போனோம். எனக்கு டிஃபன் பசி எடுக்குது, டீ காஃபி கூட வாங்கி தரல. 4:30 மணிக்கெல்லாம் வச்சு கிளம்பு சொன்னேன், ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். போகும்போது தான் வாங்கி தருவான். அதுதான் முக்கியமா. கிளம்பியாச்சு, நம்ம சாப்பிட்டு அப்படியே போலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா லொகேஷனுக்கு வந்தாச்சு. பாப்பாக்கு அழகா மேக்கப் போட்டேன். என் தலையை பாருங்க, கார்ல தான் வந்து பைக்ல கண்ணாடி திறந்து விட தலைமுடி எல்லாம்
பறந்துருச்சு. கண்ணாடி திறந்து தலையை வெளியே நீட்டிட்டு வந்தேன்னா பெப்பர் பேன் பேய் மாதிரி ஆயிடுச்சு சார். நல்லா போறதுக்கு அடியும் கொஞ்சம் டச் அப் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். மேக்கப் போட்டு போலாம். எங்களுக்கு தான் எந்த மேக்கப்பும் கிடையாது. பாய்ஸ்னா பாத்தியா இல்லையா? அப்படியே போக வேண்டியதான். எனக்கு அப்ப பாய் கட் பண்ணிவிடு பேபி. சரி. டாம்பாய் மாதிரி நான் மாறிடுறேன். சரி. ரஷ்மிதா, உன் பொண்ணு அப்படிதான் இருக்குது இப்ப. இங்க பாரு. அப்பா. ஃபுல்லா வந்து பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. நம்ம வந்து பேபிமா வீட்டுக்கு வந்திருக்கோம். 18வது ஃப்ளோரா பேபி. ஆமா 18வது மாடி ஏற போறோம் இப்போ. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து இப்படி தலைய மேல தான் தூக்கி பார்க்கணும் பில்டிங். இதெல்லாம் நின்னு போச்சுன்னா என்ன பேபி பண்றது? 18 மாடி நடந்து வரணும் அப்புறம் பாத்துக்க. நான்லாம் எக்ஸர்சைஸ் பண்ணனும்னு அவசியம் இல்ல. டெய்லி காலைல மேல இருந்து கீழ படிக்கட்டுல நடந்து வந்தாலே சோலி வந்துரும் போல. என்னோட பேக் கலக்கற சங்கீதா. காம்பினேஷன்ல வந்து பாத்தேன்னா பேக்லாம் இத ஸ்டைலா யூஸ் பண்ணிக்கலாம். லாங்கா வேணா லாங்கா போட்டுக்க. சின்னதா வேணா சின்னதா போட்டுக்கலாம். முன்னாடி எல்லாம் பாப்பாக்கு ஃபீட் பண்ணுவல, அப்போ வந்து பாப்பா மூட்டை மூட்டையா எடுத்துனது. ஆமா, அவளோட பிராம்பஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு பெரிய பேக்கா இப்படி எடுத்துன்னு வருவேன். இப்போ பாப்பா வளர வளர என் பேக் சின்னதாயிட்டே இருக்கு. நம்ம உட்காந்தே விட்டேன். செருப்பு போடாம புள்ள பாவம். நீ செருப்பு போடுவேன்னு சொல்லிட்டு செருப்பு வச்சு உட்கார்ந்து இருக்குது. ஜெஷிதா சேட்டா அவர் பாரு. ஹாய், சூப்பரா இருக்கும். ஹாய் ஜெசிகா. ஆமா, பட்டு சட்டை பட்டு வெள்ளி கட்டாரு. ஏய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். இல்ல இல்ல சுத்தலாம் இல்ல, கரெக்டா தான் கண்டுபிடிச்சு வந்துட்டோம். கூகுள் மேப் இருக்கு. ஹாய் பாப்பா ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பா. பேபி மா பாரு கலக்கலா இருக்காங்க. ஹாய். கீழ போனா பாத்துட்டீங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பாத்துட்டு பேக்ரவுண்டா? சரி சரி. ஏரியால ஃபுல்லா பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கு இப்போ வேற வழி இல்லாம எல்லாத்தையும் பிச்சை எடுத்துட்டோம். ஏன்னா இலையும் கொஞ்சம் வாடின மாதிரி இல்ல, நான் இந்த ஒயிட் கலர் நல்லா இருக்குண்ணே. ஆமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாழை எல்லாம் கிட்ட டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்கல்ல. அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அழகா பேர் வச்சு பேர் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. ஹவுஸ் வார்மிங் இவங்க தான். ஆமா, ஒரு மாசமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரீல்ஸ். சிரிப்பு. பால்கனி வியூவா வந்து நின்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா, அந்த சைடு வந்து தண்ணி தான் இருக்குல்ல, லேக் வியூ. இதுதான் லேக் வியூ. ஆமா, நல்லா தான் தெரியுதுங்க. நல்லா நிறைய ஏரிஸ் பில்டிங் இருக்கு. அப்படியே கொஞ்சம் எட்டி பாரா. எட்டி பார்த்தா மயக்கமே வருது. கிறுக்கு இருக்கு இருக்குன்னு வருது. எல்லாம் பொட்டி கார்லாம் வந்து குட்டி குட்டியா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம எம்பூரன் மகாலட்சுமில அந்த விவேக் காமெடி இருக்குல்ல. ஆமா, கோயிந்தா 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 டக்க 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 டக்கு அதே மாதிரி இருக்குது. இங்க நின்னாலே எனக்கு கால்லாம் கூசுது. இங்க ஃபுல்லா வந்து வெறும் கிரில் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நெட் அடிக்கணும். பாப்பா கீழே விழுறதுக்கே பயமா இருக்குதுன்னா சந்து இருக்குல்ல, நெட் அடிக்கலாம். நான் கிளாஸ் போட்டேன்னா சேஃப்டியா இருக்கும் குழந்தைங்களாம் இல்ல. நல்லா இருக்கு. அப்பா அங்க நெட் அடிச்சிருக்காங்க பாரு அந்த வீட்ல. அந்த மாதிரி நெட் அடிச்சாதான் கரெக்டா இருக்கும். அங்க பால் பொங்குது பேபி. பால் பொங்குறதெல்லாம் பாக்கலையா? வா போலாம் போ. பால் பொங்கிடுச்சு, எல்லாம் கை தட்டுவாங்க. இங்க பாரு. ஓகே, थैंक यू. சாப்பிடலாம் போறோம். ஈவினிங் தான் போறோம். ஹாய் சொல்லு ஜெஷிதா பாப்பா. ஹாய் சொல்லு. கட்டி பிடிச்சிங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிங்க. கட்டி பிடி. சாப்பிட போலாமா? நீங்களாம் சாப்பிடணும் அதானே. இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம். அவர் பாரு அம்மா அம்மான்றாரு. சாப்பிட்டு பாப்பாக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன். நீ தான் சாப்பிட்டுட்டு இருக்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டோம். மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அப்புறம் நிறைய லிஸ்ட் இருந்தது. மீன் வறுவல்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சாப்பிட்டாச்சு, ரிட்டர்ன் கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. கிளம்பலாம். ஆமாம், எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். ஈவினிங் வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புவோம். எடுத்துக்கலாம். பாய் 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 பாய். ஆமா, அடுத்து நம்ம வீடு தான். வேலை வேகமா நடக்குது. நம்ம வீடு கிளப் ஹவுஸா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி போனா பாய். வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே ஃபர்ஸ்டே பார்த்தோம், வீடியோல காட்டல. செம்ம அழகா கியூட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளம்பும் போது ஒரு பாய் மட்டும் பாய் பாய் அண்ணா, பாய் சுஷ்மிதா, பாய் பாய் மௌலி. பாய், மணி ஆயிடுச்சுல்ல. ஆமா கிளம்புறேன். பாய் பாய்க்கா. ஃபங்க்ஷன் இருக்கு சார், அதனால வந்து போயிட்டு வரேன். பாய் பாய். ஜஸ்மிதா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியாடா? 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். பாய்ண்ணா பாய்ண்ணா. சங்கீதா, ஃபங்க்ஷன்ல தான் ஒரு ஃபுல் கட்டு. என்ன அது? மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ். ஆமா, ஜஸ்விதா நல்லா தூங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்குதுல்ல, அங்க சாப்பிட்டேன், நான்வெஜ்ஜா சாப்பிட்டேன். சரி கொஞ்சம் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமேன்றதுக்காக ஒரு ஜூஸ் டிரைவரை நான் சாப்பிட போயிருக்காங்க. அவர் வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிச்சலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்லாம் ஃபுல்லாக சூப்பராக முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். கிளம்புற வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் சாப்பிட்றோம். சென்னைக்கெல்லாம் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து மூட் அப்செட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வீடியோ போட முடியல. நிறைய பேர் என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா சொல்லிட்டு கூட கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் வந்து ஹாப்பி ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ரிலேஷன்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து வேற லெவலில் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். டாடா பாய் சொல்லு ஜெஷிதா. டாடா பாய் சொல்லு. பாய் சொல்லு. அவன் ஜன்னலால ஏதோ பார்த்துன்னு இருக்கா பேபி.